பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். திரிபுரம் கிராமத்துல மாதவையா அவங்க பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாதவையாவோட பொண்டாட்டி இறந்ததுனால மாதவையா தன்னோட பொண்ணான லக்ஷ்மிய அம்மா அப்பாவா இருந்து காப்பாத்தினாரு. லக்ஷ்மி பிறந்த அந்த நாள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்ததுனால அந்த பொண்ணுக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேரு வச்சு அவ மேல நிறைய பாசத்தை வச்சாரு. லக்ஷ்மி சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பேச்ச மீறாம நடக்கிறவ. அவ எதிரில வராம என்னைக்கும் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு. மாதவையா அவரோட வயலு மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தாரு. மாதவையா அவங்களுக்கு இருக்கிற 1 ஏக்கர் நிலத்துலதான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாதவையா வயலுக்கு போலான்னு போய்கிட்டு இருந்தாரு. அவரோட நண்பன் நாகையா எதிரில வந்துகிட்டு இருந்தாரு. நாகையா, உன்னோட வாழைப்பழம் வியாபாரம் எப்படிடா நடக்குது? பரவாயில்லடா, நல்லாதான் நடக்குது. எங்க வயலுக்கு போற மாதிரி இருக்கு? ஆமாம்பா, எனக்கு இருக்கிறது அந்த விவசாயம் தானே. PM 286 அதிர்ஷ்ட தேவதை. திரிபுரம் கிராமத்துல மாதவையா அவங்க பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாதவையாவோட பொண்டாட்டி இறந்ததுனால மாதவையா தன்னோட பொண்ணான லக்ஷ்மிய அம்மா அப்பாவா இருந்து காப்பாத்தினாரு. லக்ஷ்மி பிறந்த அந்த நாள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்ததுனால அந்த பொண்ணுக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேரு வச்சு அவ மேல நிறைய பாசத்தை வச்சாரு. லக்ஷ்மி சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பேச்ச மீறாம நடக்கிறவ. அவ எதிரில வராம என்னைக்கும் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு. மாதவையா அவரோட வயலு மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தாரு. மாதவையா அவங்களுக்கு இருக்கிற 1 ஏக்கர் நிலத்துலதான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாதவையா வயலுக்கு போலான்னு போய்கிட்டு இருந்தாரு. அவரோட நண்பன் நாகையா எதிரில வந்துகிட்டு இருந்தாரு. நாகையா, உன்னோட வாழைப்பழம் வியாபாரம் எப்படிடா நடக்குது? பரவாயில்லடா, நல்லாதான் நடக்குது. எங்க வயலுக்கு போற மாதிரி இருக்கு? ஆமாம்பா, எனக்கு இருக்கிறது அந்த விவசாயம் தானே. அது சரி, லக்ஷ்மிக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. மாப்பிள்ளை ஏதாவது பாத்திருக்கியா என்ன? நானும் என்னோட முயற்சிய பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என் பொண்ணு லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டா நான் யாருமே இல்லாத அனாதை ஆயிடுவேன்னு ரொம்ப பயமா இருக்குடா. அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுக்குன்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சுக்க போறியா என்ன? அது இல்லடா, என் பொண்ணு கால் கொலுச போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போது அந்த மகாலட்சுமியே என் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்குடா. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவை பார்த்துருக்கேன். எங்க அம்மா கூட மகாலட்சுமி மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. என் பொண்ணை பார்த்தா எனக்கு பசி கூட எடுக்காது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா? என் PM 286 அதிர்ஷ்ட தேவதை. திரிபுரம் கிராமத்துல மாதவையா அவங்க பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாதவையாவோட பொண்டாட்டி இறந்ததுனால மாதவையா தன்னோட பொண்ணான லக்ஷ்மிய அம்மா அப்பாவா இருந்து காப்பாத்தினாரு. லக்ஷ்மி பிறந்த அந்த நாள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்ததுனால அந்த பொண்ணுக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேரு வச்சு அவ மேல நிறைய பாசத்தை வச்சாரு. லக்ஷ்மி சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பேச்ச மீறாம நடக்கிறவ. அவ எதிரில வராம என்னைக்கும் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு. மாதவையா அவரோட வயலு மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தாரு. மாதவையா அவங்களுக்கு இருக்கிற 1 ஏக்கர் நிலத்துலதான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாதவையா வயலுக்கு போலான்னு போய்கிட்டு இருந்தாரு. அவரோட நண்பன் நாகையா எதிரில வந்துகிட்டு இருந்தாரு. நாகையா, உன்னோட வாழைப்பழம் வியாபாரம் எப்படிடா நடக்குது? பரவாயில்லடா, நல்லாதான் நடக்குது. எங்க வயலுக்கு போற மாதிரி இருக்கு? ஆமாம்பா, எனக்கு இருக்கிறது அந்த விவசாயம் தானே. PM 286 அதிர்ஷ்ட தேவதை. திரிபுரம் கிராமத்துல மாதவையா அவங்க பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாதவையாவோட பொண்டாட்டி இறந்ததுனால மாதவையா தன்னோட பொண்ணான லக்ஷ்மிய அம்மா அப்பாவா இருந்து காப்பாத்தினாரு. லக்ஷ்மி பிறந்த அந்த நாள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்ததுனால அந்த பொண்ணுக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேரு வச்சு அவ மேல நிறைய பாசத்தை வச்சாரு. லக்ஷ்மி சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பேச்ச மீறாம நடக்கிறவ. அவ எதிரில வராம என்னைக்கும் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு. மாதவையா அவரோட வயலு மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தாரு. மாதவையா அவங்களுக்கு இருக்கிற 1 ஏக்கர் நிலத்துலதான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாதவையா வயலுக்கு போலான்னு போய்கிட்டு இருந்தாரு. அவரோட நண்பன் நாகையா எதிரில வந்துகிட்டு இருந்தாரு. நாகையா, உன்னோட வாழைப்பழம் வியாபாரம் எப்படிடா நடக்குது?
பரவாயில்லடா, நல்லாதான் நடக்குது. எங்க வயலுக்கு போற மாதிரி இருக்கு? ஆமாம்பா, எனக்கு இருக்கிறது அந்த விவசாயம் தானே. அது சரி, லக்ஷ்மிக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. மாப்பிள்ளை ஏதாவது பாத்திருக்கியா என்ன? நானும் என்னோட முயற்சிய பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என் பொண்ணு லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டா நான் யாருமே இல்லாத அனாதை ஆயிடுவேன்னு ரொம்ப பயமா இருக்குடா. அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுக்குன்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சுக்க போறியா என்ன? அது இல்லடா, என் பொண்ணு கால் கொலுச போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போது அந்த மகாலட்சுமியே என் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்குடா. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவை பார்த்துருக்கேன். எங்க அம்மா கூட மகாலட்சுமி மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. என் பொண்ணை பார்த்தா எனக்கு பசி கூட எடுக்காது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா? என்னோட கவலை எல்லாம் அதுதான்டா. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போற வீடு எப்படி இருக்குமோ என்னவோ. என் பொண்ணுக்கு அவளோட மாமியார் வீட்டுல நல்லபடியா பாத்துக்குவாங்களா இல்லையான்னு ரொம்ப கவலையா இருக்கு. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. என் பொண்ணு என் கூட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை நான் மகாலட்சுமி மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா மாமியார் வீட்டுல அதெல்லாம் நடக்காது இல்ல. என்னோட பயம் அதுதான்டா. நீ சரியானவன்டா. நம்ம லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பண்போட தான் நடந்துக்குவா. அவளை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடும். அவ ஒரு மகாலட்சுமிடா. அவ போற வீட்டுல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருப்பா பாரு. அவளை பத்தி நீ கவலைப்படாம அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறானா, நல்ல சம்பந்தம் கிடைக்குதான்னு முதல்ல நீ தேடி பாருடா. எந்தெந்த வயசுல என்னென்ன நடக்கணுமோ அது அந்தந்த வயசுல நடக்கணும், புரியுதா? சரிடா, சரி. நல்ல சம்மந்தத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிடா, நீயும் வியாபாரத்தை நல்லபடியா பாத்துக்கோ. நானும் வயலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு மாதவையா அங்கிருந்து வயலுக்கு கிளம்புனாரு. நாகையாவும் வாழைப்பழ வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நாகையா சொன்னத மாதவையா யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். வயல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட PM 286 அதிர்ஷ்ட தேவதை திரிபுரம் கிராமத்துல மாதவையா அவங்க பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாதவையாவோட பொண்டாட்டி இறந்ததுனால மாதவையா தன்னோட பொண்ணான லக்ஷ்மிய அம்மா அப்பாவா இருந்து காப்பாத்தினாரு. லக்ஷ்மி பிறந்த அந்த நாள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்ததுனால அந்த பொண்ணுக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேரு வச்சு அவ மேல நிறைய பாசத்தை வச்சாரு. லக்ஷ்மி சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா பேச்ச மீறாம நடக்கிறவ. அவ எதிரில வராம என்னைக்கு அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு. மாதவையா அவரோட வயலு மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தாரு. மாதவையா அவங்களுக்கு இருக்கிற 1 ஏக்கர் நிலத்துலதான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாதவையா வயலுக்கு போலான்னு போய்கிட்டு இருந்தாரு. அவரோட நண்பன் நாகையா எதிரில வந்துகிட்டு இருந்தாரு. நாகையா, உன்னோட வாழைப்பழம் வியாபாரம் எப்படிடா நடக்குது? பரவாயில்லடா, நல்லாதான் நடக்குது. எங்க வயலுக்கு போற மாதிரி இருக்கு? ஆமாம்பா, எனக்கு இருக்கிறது அந்த விவசாயம் தானே. அது சரி, லக்ஷ்மிக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. மாப்பிள்ளை ஏதாவது பாத்திருக்கியா என்ன? நானும் என்னோட முயற்சிய பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என் பொண்ணு லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டா நான் யாருமே இல்லாத அனாதை ஆயிடுவேன்னு ரொம்ப பயமா இருக்குடா. அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுக்குன்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சுக்க போறியா என்ன? அது இல்லடா, என் பொண்ணு கால் கொலுச போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போது அந்த மகாலட்சுமியே என் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்குடா. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவை பார்த்துருக்கேன். எங்க அம்மா கூட மகாலட்சுமி மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. என் பொண்ணை பார்த்தா எனக்கு பசி கூட எடுக்காது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா? என்னோட கவலை எல்லாம் அதுதான்டா. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போற வீடு எப்படி இருக்குமோ என்னவோ. என் பொண்ணுக்கு அவளோட மாமியார் வீட்டுல நல்லபடியா பாத்துக்குவாங்களா இல்லையான்னு ரொம்ப கவலையா இருக்கு. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. என் பொண்ணு என் கூட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை நான் மகாலட்சுமி மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா மாமியார் வீட்டுல அதெல்லாம் நடக்காது இல்ல. என்னோட பயம் அதுதான்டா. நீ சரியானவன்டா. நம்ம லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பண்போட தான் நடந்துக்குவா. அவளை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடும். அவ ஒரு மகாலட்சுமிடா. அவ போற வீட்டுல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருப்பா பாரு. அவளை பத்தி நீ கவலைப்படாம
அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறானா, நல்ல சம்பந்தம் கிடைக்குதான்னு முதல்ல நீ தேடி பாருடா. எந்தெந்த வயசுல என்னென்ன நடக்கணுமோ அது அந்தந்த வயசுல நடக்கணும், புரியுதா? சரிடா சரி, நல்ல சம்மந்தத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிடா, நீயும் வியாபாரத்தை நல்லபடியா பாத்துக்கோ, நானும் வயலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு மாதவையா அங்கிருந்து வயலுக்கு கிளம்புனாரு. நாகையாவும் வாழைப்பழ வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நாகையா சொன்னத மாதவையா யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். வயல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நாகையா சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். சுப்பையா தன்னோட மனசுல நாகையா சொன்னது கூட உண்மைதான், எது எந்தெந்த வயசுல நடக்கணுமோ அது அந்தந்த வயசுல நடந்தாதான் நல்லது. என்னோட தங்க பொண்ணுக்கு ஒரு தங்க வாழ்க்கைய தேடி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி அங்க வந்தா. அப்பா, நீங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? நான் எதை பத்திமா யோசிப்பேன்? உன்னை பத்தி, உன்னோட கல்யாணத்தை பத்தி. ஏன்பா அதுக்குள்ள ஏன்பா எனக்கெல்லாம் கல்யாணம்? அது இல்லம்மா, எந்தெந்த வயசுல எது நடக்கணுமோ அது அந்தந்த வயசுல தான் நடக்கணும். நீ என்னோட தங்க பொண்ணு, உங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா உனக்கு ஒரு நல்ல சம்மந்தத்தை பார்த்து இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிருப்பா. அப்பாவா இருந்துகிட்டு நான் கல்யாணம் பண்ணாம இருந்தா 4 பேர் பாக்குறவங்க என்ன இவன் பொட்ட பொண்ணை வீட்டுல வச்சிருக்கான்னு என்ன தப்பா பேச மாட்டாங்களா? ஒரு அப்பாவா உனக்கு கல்யாணம் பண்ணி உன்னோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சா மட்டும்தான் என்னோட கடமை தீரும். அப்பான்னு இருக்கிற ஒரு சம்பந்தத்துக்கு நான் நியாயத்தை கல்பிச்ச மாதிரி இருக்கும். இங்க பாருங்கப்பா, என் கல்யாண விஷயம் எல்லாம் அப்படி இருக்கட்டும், முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு லக்ஷ்மி அப்பாவை சாப்பிட கூட்டி போனா. எப்பவும் போல லக்ஷ்மி எதிரில வந்து அவங்க அப்பாவும் வேலைக்கு கிளம்பி போனாரு. அவங்க அப்பா எப்படி வேலைக்கு வயலுக்கு போலான்னு பாக்கும்போது கல்யாண புரோக்கர் அவரை தேடிக்கிட்டு வீட்டாண்ட வந்தாரு. பாருப்பா சுப்பையா, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்க்க சொன்னல, நீ சொன்ன மாதிரியே உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பையன் பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கான். அவங்களோட குடும்பம் கூட ரொம்ப நல்ல குடும்பம், ஊர்லயே அவங்களது தான் பெரிய குடும்பம், ரொம்ப மரியாதை கௌரவம் தெரிஞ்ச குடும்பம். பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருந்தா போதும்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு நம்ம லக்ஷ்மி ஞாபகத்துக்கு வந்தா, அதனாலதான் இங்க வந்த. நீ என்ன சொல்ற? அவங்களோட இது ரொம்ப பெரிய குடும்பம்னு சொல்றீங்க, நம்ம லக்ஷ்மி அவங்க ஏத்துக்குவாங்களா? இங்க பாருப்பா, அவங்களோட இது பெரிய குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வரதட்சணை எல்லாம் அதிகமா கேக்குவாங்கன்னு நீ யோசிக்காத. அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும், அதனாலதான் நம்ம லக்ஷ்மிய கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல பொண்ணு வேணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரே பையன். அதனால மொத்த பொறுப்பையும் மருமக கிட்ட ஒப்படைச்சிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் புண்ணிய கஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு நம்ம லக்ஷ்மி மருமகளா போறது நம்ம கொடுத்து வச்ச அதிர்ஷ்டம். என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதனாலதான் அவளுக்குன்னு இவ்வளவு நல்ல சம்பந்தம் தேடி. அரவிந்த் வீட்டுக்குள்ள போவாம வெளியவே உக்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வெளியே உக்காந்துக்கிட்டு ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ஆவணி வெளியே வந்தா. என்னங்க, வீட்டுக்குள்ள வராம அப்படியே வெளியவே உக்காந்துக்கிட்டீங்க? மூஞ்சி வேற வாடி போயிருக்கு, ஏங்க என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஆவணி, ஏதோ சும்மா உக்காந்துருக்கேன் அவ்வளவுதான். சரிங்க, சரி வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு அரவிந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. வீட்டுக்குள்ள போன உடனே அரவிந்தோட அம்மா கனக்கம்மா கூட ரொம்ப கவலையோட தன்னோட பையனை பார்த்தாங்க. வந்துட்டியாப்பா? சீட்டு பணம் கட்டுறதுக்கு பணத்தை கொண்டு வந்துட்டியா? அந்த பாலுக்காரனுக்கு வேற காசு கொடுக்கணும், கொண்டு வந்தியா? அது மட்டும் இல்லப்பா, அந்த கடைக்காரனுக்கு கூட பாக்கி பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு அரவிந்த் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அரவிந்த் கண்ணீர் விட்டான். அவன் கண்ணீர் விடுறத பார்த்து ஆமணி கனக்கம்மா கண்ணீர் விட்டாங்க. அப்ப அவனை பார்த்து, ஏன்பா உனக்குள்ள நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம் இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுப்பா, உனக்கு துணையா நாங்க இருக்கோம். எங்க கிட்ட சொல்றத விட்டுட்டு உள்ளுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? அம்மா அது அம்மா அது காசு யாருமே கொடுக்கலம்மா, எத்தனையோ பேருகிட்ட கடன் கேட்டுட்டம்மா, எவ்வளோ தடவை கேட்டாலும் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருகிட்ட கேட்டு கேட்டு போதான் ஆச்சுமா. ஏங்க, நம்ம தெருவுல இருக்கிற அந்த ரத்தம்மா கிட்ட நிறையவே பணம் இருக்குங்க, நிறைய தடவை வந்து கேட்டாங்க பணம் தேவை இருந்தா கேளுங்கன்னு. ஐயோ, அந்த ரத்தம்மா கிட்டியா? வேண்டாம் வேண்டாம், அந்த பொம்பளை சரியான பொம்பளை. கடன் வாங்கிட்டு கொடுக்கலனா அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து வாய்க்கு வந்த மாதிரி சண்டை போடுறது, வீட்டுல இருக்கிற பொருளுங்களெல்லாம் தூக்கிட்டு போடுறதுன்னு
அந்த பொம்பளை ஒரு மாதிரியான பொம்பளை. அம்மா, அந்த பொம்பளை கிட்ட கூட போய் கேட்டுட்டு வந்துட்டேம்மா. அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொண்டு வா, அதை தவிர உனக்கு சும்மா எல்லாம் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் குமரி குமரி அழுதுகிட்டு இருந்தான். அவன் பொண்டாட்டி அவனை சமாதானப்படுத்தினான். அவங்க அம்மா ரத்னம்மா கூட சமாதானப்படுத்தினாங்க. என்ன கர்மம் கடவுளே, எங்களுக்கு எங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எல்லா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கோம். என்னதான் வேணாலும் எங்க கஷ்டமே தீர மாட்டேங்குது. இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத, உனக்கு நாங்க இருக்கோம். அத்தை, ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்கு முடியல, நீங்க கொஞ்சம் சமாதானமா இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் அத்தை, கவலைப்படாதீங்க. அம்மா, நான் இன்னொரு தடவை பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது முடியுதான்னு பாத்துட்டு வரேன். பக்கத்து ஊருக்கு போனாலும் ஒண்ணு நடக்காதுப்பா. நம்ம கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. அடமானம் வைக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. சரிங்க அத்தை, இப்போ என்னதான் பண்றது? நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளுக்கு நம்ம எதிர்வாசல பூட்டு போட்டுட்டு பின்னாடி பக்கத்துல இருந்து வீட்டுக்கு வரலாம். கடங்காரங்க வந்து பார்த்துட்டு நம்மள இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமணி எதிர்கதவை தாப்பால போட்டுட்டு உள்ள வந்தா. ஆமணி பின்வாசல்ல இருந்து உள்ள வந்தா. இங்க பாருப்பா, இப்ப நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம என்ன பண்ண போனாலும் அது பிரச்சனையில தான் வந்து முடியுது. அதனால நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம கடனை அடிக்க முடியல. அதனால இந்த வீட்ல சத்தம் போடாம கொஞ்ச நாள் மௌனமா இருக்கலாம் அப்படின்னு கனக்கம்மா தன்னோட மகனுக்கு எடுத்து சொன்னாங்க. இப்படி கொஞ்ச நாள் வீட்லயே இருந்தாங்க. கடங்காரங்க வந்து பாத்துட்டு போனாங்க. கடங்காரங்க மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க கூட வந்து பார்த்தாங்க. வீடு பூட்டு போட்டு இருந்ததுனால இவங்க எங்கோ வெளியூருக்கு போயிருப்பாங்கன்னு சும்மா ஆயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்கார அங்க வந்து எப்பவுமே அவங்க வாசல்ல தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல. மழை வேற பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. இந்த மழையில போய் வெளியே படுத்தா நனைஞ்சு போயிடுவேன். யாராவது வீட்டு வாசல்ல போய் படுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பிச்சைக்காரன்னு எல்லாரும் துரத்தி அடிச்சிடுறாங்க. இந்த வீட்ல யாருமே இல்ல. இங்க இவங்க வர வரைக்கும் நிம்மதியா கொஞ்ச நாளுக்கு படுத்து தூங்குறேன். இப்படி பிச்சைக்காரன் அவன் கொண்டு வந்த சாப்பாட்ட வீட்டு வாசல்ல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருக்கிற 3 பேரும் கவனிச்சாங்க. பிச்சைக்காரன் சாப்பிடுற சாப்பாட்டோட குழம்பு வாசனை ரொம்ப நல்லா வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தது. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. பிச்சைக்காரன் வீட்டு வாசல்ல உக்காந்து இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள சமைக்கிற வாசனை கேட்டு பிச்சைக்காரன் பயந்துட்டான். ஐயோ, இந்த வீட்ல யாருமே இல்லைன்னு நினைச்சுதானே நான் இங்க வந்து தங்குனேன். ஆனா இங்க யாரோ சமைக்கிறாங்க. பயமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பேய் இருக்கு போல. அதுக்குதான் இந்த வீட்டோட நிலைமைய பார்த்து இந்த பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் கனக்கம்மா வீட்டுக்குள்ள தும்பிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ இருக்குன்னு அங்கிருந்து பயந்து போயிட்டான். ஆனா போனவன் ஒரு பெரிய கல்லு கொண்டு வந்து வீட்டோட பூட்டை உடைச்சுக்கிட்டு இருந்தான். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பயந்த மாதிரியே அவன் பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தவன் கனக்கம்மா ஆமினி அவங்க பையனை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னான். வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 3 பேரை பார்த்து இவன் ரொம்ப பயந்து கத்திட்டான். அந்த பிச்சைக்காரன் கத்துன சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஓஹோ, நீங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தீங்களா? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள இல்லாத மாதிரி வெளியே பூட்டு போட்டுட்டீங்க. எப்பவுமே என்கிட்ட பாலை வாங்கிக்கிட்டு காசை கொடுக்காம வீட்டுக்குள்ளே உக்காந்து விளையாடுறீங்களா? என் காசை கொடுங்க. என் கடையில இருந்து பொருளுங்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? என்ன கணக்கமா, வயசுல மூத்தவங்க தானே, உங்க பையனுக்காவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? கடனை கொடுக்க முடியாம இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, நீங்க செஞ்சது சரியா? என்னோட பணத்தை கொடுங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் கடங்காரங்க வந்து அவங்கள திட்டுறத பார்த்து பிச்சைக்காரன் கவலைப்பட்டான். எல்லாரும் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பிச்சைக்காரனும் அதே வீட்ல அவங்க கூடயே நின்னுகிட்டு இருந்தான். அம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க வீட்டு வாசல்ல இத்தனை நாளா நான் இருந்துகிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குனேன். இன்னைக்கு என்னாலயே நானே உங்களை எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்துட்டேன். எல்லாரும் முன்னாடியும் என்னால நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்க. அத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எங்களோட நிலைமை இப்படி இருந்தா நீ என்னப்பா பண்ணுவ? எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்ணாலும் நாங்க நல்லதாவதுக்கு எந்த வழியும் இல்ல.
எத்தனை பேருகிட்ட காசு கேட்டாலும் எங்களுக்கு கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்ல. வேலைக்கு போய் வேலை கேட்கலான்னு பார்த்தா எல்லாரும் நான் ஒரு கடன்காரன் அப்படின்னு யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லாமே போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி நிக்கிறாங்க. கையால் ஆவதவனு நீதான் கல்யாணம் பண்ணிருக்கிற ஆவணி. அப்படி என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படுற? கவலைப்படாத. பசங்களை பெத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி பெத்தவங்க தான் பாத்துக்கணும். ஆனா என் பையனுக்கு வர பிரச்சனைக்கு எல்லாம் நானே காரணமா இருந்துட்டேன். எங்களாலதான் என் பையனுக்கு எதுவுமே கூடி வரல அப்படின்னு அவங்கவுங்க தரத்துல இருக்கிற கஷ்டத்தை சொன்னாங்க. பிச்சைக்காரன் அவங்க எல்லாரோட கஷ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்கம்மா, உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பாத்தீங்களா? எனக்கு யார் இருக்கா? என்கிட்ட பேச யார் இருக்கா? என் கஷ்டத்தை கேட்க யார் இருக்கா? எனக்கு சாப்பாடு போட யார் இருக்கா? எனக்கு தங்க இடம் கொடுக்கறதுக்கு தான் யார் இருக்கா? ஒரு பக்கம் எனக்கு அவமானம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னை யாராவது திட்டாங்கன்னா அவங்க வீட்டு பக்கம் போகவே மாட்டேன். நீங்க இங்கேயே இருந்தா இதே மாதிரி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. என்னங்க ஐயா செய்யணும்? நாங்களும் உங்கள மாதிரியே பிச்சை எடுக்கணுமா? நான் செஞ்ச தப்பையே நீங்களும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரியே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இல்ல. நீங்க இருக்கிற இடத்த மாத்தணும். நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா இல்ல. அதனாலதான் இங்க உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. நீங்க இந்த இடத்த மாத்தி வேற இடத்துக்கு போங்க. எல்லாரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஆனா இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் நல்லபடியா பொழைச்சுக்குங்க. இப்படி அந்த பிச்சைக்காரன் உபதேசம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பிச்சைக்காரன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு முழுக்க கணக்கமா யோசிச்சாங்க. அதே மாதிரி ஆமணி அவளோட புருஷன் கூட யோசிச்சாங்க. பையனும் மருமகனும் கணக்கம்மா என்ன சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கணக்கம்மா, இங்க பாருப்பா, அந்த பிச்சைக்காரன் சொன்ன மாதிரி இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். தூரமா போய் நம்ம ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்னு கணக்கம்மா சொன்ன உடனே ஆமனி அவளோட புருஷன் கணக்கம்மா 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான துணிமணி பாத்திரம் பண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு தூரமா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படி வழியில புள்ளையா அவங்கள பார்த்தாங்க. யாருமா நீங்க? ஏதோ ஊரை விட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆமாங்க ஐயா, நாங்க பொழைக்கிறதுக்காக வேலை தேடிக்கிட்டு இப்படி வந்தோம். ஓஹோ, அப்படியா? சரி சரி, நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, வாங்க அப்படின்னு ஒரு வீட்டுக்கிட்ட புள்ளைய அவங்கள கூட்டிட்டு வந்தாரு. நீங்க இங்கே இருந்துக்குங்க, இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். இது என்னோட வீடு. இந்த வீட்டுல இருந்துகிட்டு மாசம் மாசம் நீங்க எனக்கு காசை கொடுத்தா போதும். இந்த வீட வாடகை விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அரவிந்த் கவலையோட அவரை பார்த்தான். அவரும், எனக்கு தெரியும்பா, வேலையே இல்லாம எப்படி வாடகை கட்டுறது அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன். நீ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி புள்ளைய பார்த்துக்கிட்டு எனக்கு வாடகை கட்டிக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம். ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்க உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். ஐயா, கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. பாருப்பா, நாளைக்கு காலையிலேயே நீ ரெடியாரு. நானும் சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்க ஐயா அப்படின்னு ஆமணி, அரவிந்த், கனக்கம்மா 3 பேரும் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல இருந்தாங்க. காலையில விடிஞ்ச உடனே புள்ளையா வந்து அரவிந்த வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அது கல்லு ஒடிக்கிற வேலை. அந்த வேலையை பார்த்த உடனே முதல்ல அரவிந்த் பயந்தான். இருந்தாலும் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அவனும் கல்ல உடைச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெரிய கல்லுல இருந்து தங்க கட்டிங்க கீழே விழுந்துச்சு. அத பார்த்த அரவிந்த் ஆச்சரியப்பட்டான். அந்த விஷயத்த புள்ளையாகிட்டையும் சொல்லிட்டான். இங்க பாருப்பா, இனிமே நம்ம பணக்காரங்களா ஆயிடலாம். என்னோட முதலாளி கல்ல உடைக்க சொல்லி சொன்னாரு. ஆனா இதுல தங்க கட்டிங்க இருந்த விஷயத்த நீ யாருகிட்டையும் சொல்லாத. இத வச்சு நம்ம பொழைச்சுக்கலாம். சரிங்க ஐயா. இப்படி அரவிந்த் புள்ளையா கூட சேர்ந்து அந்த தங்க கட்டிங்களை வித்துட்டு வந்தான். கொஞ்ச நாள்லயே நிறைய பணம் வந்தது. அந்த பணத்தை பார்த்து 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. கனக்கம்மா தன்னோட பையனை பார்த்து, ஆஹா, அந்த பிச்சைக்காரன் சொன்ன மாதிரியே நம்ம இடம் மாறின உடனே நம்மளோட தலையெழுத்து மாறி போச்சு. அத்தை, முதல்ல நம்ம அந்த ஊருக்கு போய் அங்க வாங்கினவங்கிட்ட எல்லாம் கடனை தீர்த்திடலாம். நம்ம அந்த ஊர்ல போய் வாழ்றது மட்டும் இல்லம்மா,
அதே ஊர்ல பெரிய பங்களா கட்டிக்கிட்டு வாழணும். யாரு முன்னாடி திட்ட வாங்கிக்கிட்டு நம்ம தலை குனிஞ்சு நின்னுமோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நல்லா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பழைய வீடு இருந்த இடத்துலயே அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டு பெரிய பங்களாவை கட்டுனாங்க. அவங்களோட கடன் எல்லாம் தீர்த்துட்டு அதே ஊர்ல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பிச்சைக்காரன் வந்தான். கிருஷ்ண நம்மளுக்கு தேடி வந்தா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுமா. இப்ப பாத்தீங்களா, உங்களோட தலையெழுத்தே மாறி போச்சு. இங்க பாருப்பா, இனிமே நீயும் எங்க கூடயே இங்கேயே இதே பங்களால வாழலாம். 3 நேரம் சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பிச்சைக்காரன் சந்தோஷப்பட்டான். இப்படி அந்த ஊர்ல யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதே ஊர்ல வாழ ஆரம்பிச்சாங்க.